எதுவுமே பண்ணாத எங்களை இன்னைக்கு பாத்ரூம் போலான்னு வெளியில வந்த மக்களே, பாத்ரூம் போலான்னு வந்தோம். எங்களோட திங்ஸ், எங்களோட மொபைல் எல்லாமே உள்ள கிடக்கு. நாங்க பாத்ரூம் பக்கம் வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்து முடிய புடிச்சு இழுத்து அராஜகம் பண்ணி எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் ஒரு அகிம்சையில போராடுற ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதா? நாங்கெல்லாம் உங்களோட பிள்ளைங்க இல்லையா? உங்களோட அக்கா தங்கச்சி இல்லையா? நீங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்க உங்களை பாக்கலையா? எங்களுக்கு ஒரு அநியாயம் நீங்க கேட்க மாட்டீங்களா? போராட்டத்துல எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். முதல் நாள் நாங்கெல்லாம் சிவானந்த சாலையில உண்ணாவிரதம் இருந்தப்ப எங்களை எல்லாரையும் இதே மாதிரி அராஜகமா அடிச்சு இழுத்து முடிய முடிச்சு இழுத்து எங்களை ஷூகாரால மிதிச்சு அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி ஃபுல்லா சிட்டி ஃபுல்லா 3 மணி நேரம் சுத்த விட்டு எல்லாரையும் கொண்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. அப்பயும் நாங்க யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை யாரும் எதுவும் பேசல. நாங்க எங்களுடைய எதிர்ப்பை நாங்க தெரிவிக்கல. அமைதியா அதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து நாங்க எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தோம். அந்த போராட்டத்தையும் விடிய காலம் 4 மணிக்கு பப்ளிக்லாம் எங்களை பாத்திரக்கூடாது, எங்களோட போராட்டம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அடக்குமுறையோட உச்சபட்சமா 4 மணிக்கு எங்க எல்லாரையும் திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்க அந்த கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2 பேரா நாங்களா போய் வேன்ல ஏறி கூட இவங்க கூட நாங்க வந்தோம். எங்களை கொண்டு போய் ஊரப்பாக்கத்துல ஒரு மகால்ல அடைச்சாங்க. அங்கேயும் நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணோம். எங்களை யாரையுமே பார்க்க விடல. எந்த பிரஸ்ஸையோ எந்த பப்ளிக்கையோ வந்த எந்த ஒரு லீடர்ஸையும் எங்களை மீட் பண்ண விடாம நைட்டு 16 மணி வரைக்கும் எங்களை அடைச்சு வச்சிருந்து 16 மணிக்கு எல்லாரையும் வெளியில திறந்து விட்டு அந்த மண்டப ஓனரை கூப்பிட்டு மிரட்டி அந்த ஆள் லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கேட்டை பூட்டி எங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினாங்க. நாங்க எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வெளியிலே உட்கார்ந்து இருந்தோம். எங்க போறதுன்னு தெரியாம இவங்கதான் இந்த நாட்டுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்களா பெண்களுக்கு? 12 மணி நைட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியாம 1500 பேரும் நடந்து 2 பேரா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் இருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. 12 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் நடந்து போனோம். போயிட்டு அங்கேயாவது படுத்து கிடப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தோம். அங்கேயே எங்களை தூங்க விடாம 3 மணிக்கு விசில அடிச்சு எங்களை கிளப்பி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து திருப்பி நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய நந்திவரம் UPSCல நாங்கெல்லாம் அடைக்கலமா இருந்தோம். 3 நாளா நாங்க எந்த பப்ளிக்காவது டிஸ்டர்ப் பண்ணி இருப்போமா? ஒரு சின்ன ஒரு குரல் எங்க குரல் வெளியில கேட்டிருக்குமா? எதுவுமே பண்ணாத எங்களை இன்னைக்கு பாத்ரூம் போலான்னு வெளியில வந்த மக்களே, பாத்ரூம் போலான்னு வந்தோம். எங்களோட திங்ஸ், எங்களோட மொபைல் எல்லாமே உள்ள கிடக்கு. நாங்க பாத்ரூம் பக்கம் வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்து முடிய புடிச்சு இழுத்து அராஜகம் பண்ணி எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படிதான் ஒரு அகிம்சையில போராடுற ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதா? நாங்கெல்லாம் உங்களோட பிள்ளைங்க இல்லையா? உங்களோட அக்கா தங்கச்சி இல்லையா? நீங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்க உங்களை பாக்கலையா? எங்களுக்கு ஒரு அநியாயம் நீங்க கேட்க மாட்டீங்களா? நாங்க அராஜகம் பண்ணமா? சாலை மறியல் பண்ணமா? யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணமா? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணமா? எதுவுமே பண்ணாத எங்களை ஏன் இந்த அரசாங்கம் இப்படி நடத்துது? இது எல்லாத்தோட தீர்வு மக்கள் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எங்களுடைய போராட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட கோரிக்கை வென்றெடுக்கிறவரை அவங்க எங்களை அரெஸ்ட் பண்ணட்டும். வேணான்னு சொல்லல. நாங்களே வேன்ல ஏறோம்னு சொன்னோம். அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. எங்களை அடிச்சு ஏத்துறாங்க வேன்ல. எவ்வளவு தூரம் இந்த அடக்குமுறையை தாங்க முடியுமோ நாங்க தாங்குவோம். ஏன்னா இந்த போலீஸ்காரங்களை விட அதிக இரும்பு நெஞ்சம் எங்களுக்கு இருக்கு. நாங்க தினமும் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவ்வளவு பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்றோம். அதனால நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்போம். இவங்க எங்களை என்ன பண்ணாலும் சரி, புழல் ஜெயில போடட்டும், ரிமாண்ட் பண்ணட்டும், ஜெயில போட்டு தூக்குல கூட போடட்டுங்க. எங்களோட போராட்டத்தை நாங்க பின் வாங்கவே மாட்டோம். ரோட்ல இறங்கி போராட்ட ஒவ்வொரு பெண்மணிகளும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இப்படிதான் நம்மளுடைய போராட்டங்களை ஒடுக்குறாங்க. இந்த அரசு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க பப்ளிக் கிட்ட. நாங்க கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் தானே. இவங்க கொடுக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் நாங்க தானே இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இவங்க சொல்ற எல்லா வேலையும் மாடு மாதிரி செய்யறோமே, அந்த ஒரு இது கூட இவங்களுக்கு எல்லாம் இல்லையா? எங்களை இப்படி போட்டு துன்பப்படுத்துறாங்க. மேடம், பாத்ரூம் போயிட்டு வந்தவங்கள இந்த மாதிரி இவ்வளவு அராஜகமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்ல மேடம். நாங்க புதுசா வந்தா கூட பரவாயில்ல. பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கோம், எங்க திங்ஸ் எடுக்க விடுங்கன்னு கேட்டா விட மாட்டீங்க. இந்த மாதிரி பண்றீங்க. எங்க திங்ஸ் எல்லாம் தொலைஞ்சிச்சுன்னா நீங்க தான் எடுத்துட்டீங்கன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மேடம். எங்க பேக் இருக்குன்னு சொல்லி பண்றீங்க, கேட்க மாட்டீங்க. பிரஷ் பண்ணிட்டீங்க பாருங்க, பிரஷ் பண்ண போக அந்த பிள்ளைங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பாத்ரூம் போன பிள்ளைங்களை திருப்பி எங்க ட்ரெஸ் எடுக்க விடாம பீரியட்ஸ் ஆயிட்டு ஸ்டே ஃப்ரீ மாத்த
முடிச்சு வச்சிருக்கீங்களே, மனசாட்சி இருக்கா? அராஜகம் ஒரு அளவுக்கு தான் பண்ணலாம். நாங்க அமைதியான முறையில தான் 5 நாளா உள்ள உட்கார்ந்துருக்கோம். நாங்க வண்டியில ஏற மாட்டோம்னு சொன்னோமா, அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னோமா, கிளாம்பக்கத்துல அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, வரிசையா நாங்களே வந்து பஸ்ல ஏறல. அந்த மாதிரி எங்க எல்லாரையும் வரிசையா கூட்டிட்டு போய் ஏத்திட்டு போங்க. யார் வேணாங்கறா? எங்க திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க வருவோம். எங்க பேக் திங்ஸ் எல்லாம் இருக்கு. கையுமா பேசிக்கா ஒரு ஹியூமனிட்டி கூட இல்லையா? பப்ளிக் டாய்லெட்ல காசு கொடுத்து நாங்க பாத்ரூம் போறோம். எங்களை இப்படி புடிச்சிட்டு வந்து இப்படி வேன்ல ஏத்துறீங்க. எங்க திங்ஸ் கூட எடுக்க விடாம அராஜகத்தோட உச்சகட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட இந்த மாதிரிலாம் நடக்காது.